எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன இருக்கு? பிடிச்ச சீன் சொல்லுங்க, எல்லாமே நல்லா தான் இருக்கு. கதைன்னு சொன்னா வந்து புதுசாலாம் இல்லை, பழைய கதை தான். பழைய கதை தான். அதுல வந்து கிடைக்கிறது புதுசு. எப்பயுமே விஜய் படத்துல வந்து எந்த நடிகருமே போஸ்ட் பண்ண மாட்டாங்க, காட்ட மாட்டாங்க. இப்ப வாலண்டியா வந்து அஜித் இது பண்ணியிருக்காரு, பங்காட்டாரு லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பொலிட்டிக்கல் வராது. இப்போ பொலிட்டிக்கல் வந்து எல்லாரோட ரசிகர்கள் சப்போர்ட் வேணும்னா சில இது அந்த டோனி என்ட்ரன்ஸ் லாஸ்ட் பிளேவர்ஸ் காட்டுவாங்க. அதுல வந்து நம்ம தலைவர் ரஜினிகாந்த் மியூசிக் காட்டுறது படைப்பாங்க. அதுக்கப்புறம் சிவன் காசு யாருக்கும் தெரியாது. சரி, ஓகே. இப்ப என்னன்னா இப்ப அஜித் கட்சி ஆரம்பிச்சதுனால அஜித் என்ட்ரி பண்ணி ஓட்டுக்காக அப்படி பண்றாருங்கிற மாதிரி பேச்சு அடிக்கிறது அப்படி இருக்குமா? அப்படின்னு சொல்ல முடியாது. ரசிகர்கள் வேண்டாம், பப்ளிக்கா அப்புறம் ஓட்டு வேணும். இல்ல இல்ல, என்னைக்குமே வந்து விஜய் யாருமே இது பண்ண மாட்டாங்க. இப்ப என்ன ஓட்டுக்காக பண்றாரு வந்து இன்னும் ஒரு படம் அடிக்க போறாரு. ஸோ வந்து பொலிட்டிக்கல் ஃபுல்லா இருக்கிறது கண்டிப்பா வந்து இந்த எல்லாரோட சப்போர்ட் தேவை. அந்த இது பண்ணும்போது இன்னும் எல்லா அரசியல்வாதி மாதிரி ஆயிட்டாரு. அவ்வளவுதான், அரசியல் ஆயிட்டாரு. அப்படிதான் சொல்லுவாங்க. விஜய் வந்து எல்லாரையும் கவர் பண்ணிட்டு எல்லா ரசிகர்களோட சப்போர்ட் வந்து ஆகணும். ஏன்னா விஜயகாந்தே மகிழ்ச்சிக்கூடாது, அஜித்தையும் மகிழ்ச்சிக்கூடாது, இப்ப வாழ்ந்த சிவன் கார்த்திகையும் மகிழ்ச்சிக்கூடாது. எல்லாரோட சப்போர்ட் இருந்தாதான் புதுசா வர முடியும், ஆக முடியும். ஏன்னா விஜயகாந்த் மதிக்கலன்னு சொல்லி ஒரு பயங்கர ரிப்போர்ட் இருந்தது முதல்ல. இல்ல விஜயகாந்த் மதிக்கலன்னா ஓப்பனிங் சீன்ல விஜயகாந்தோட விஜய் வர்றது விஜயகாந்த் தான் வராது. இல்ல அது வராது. அதுக்கு முன்னாடி அவர் வந்து பையனோட சேர்ந்து நடிக்கிற மாதிரி பிளான் பண்ணாங்க. அதெல்லாம் முடியாது என்னால அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆமா ஆமா, அது அப்ப அவர் வந்து விஜயகாந்த் மதிப்பு வந்து போய் நடிச்சிருப்பாருல்ல. அதுதான் என்னோட கேள்வி. நீங்க சொல்றது கேட்டுதான். அப்ப அந்த அரசியலுக்காக என்னமா பண்ணலாம்னு நினைச்சிருக்காங்க. பண்ணிதான் அவங்களுக்கு வழி இல்லை, அதுக்காக பண்ணிட்டாரு. படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிக்காத சீன் ஏதாவது இருக்கா அந்த படத்துல? பிடிக்காத சீன் இல்ல சார், எல்லாமே நல்லா இருக்கு சார். கோயிலா சொல்றாரு, அது நல்லா இருக்கு. சாங் யூடியூப்ல கேட்கறப்ப நல்லா, சாங் வந்து நல்லா இருக்கு. சாங் நல்லா இல்ல. இப்ப நிறைய பேர் சொன்னாங்க சாங் எல்லாம் சூப்பரா இருக்கு. சொல்லுவாங்க சாங் நல்லா இல்ல. திரிஷாவும் இவங்க டான்ஸ் ஆடுற பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிடையாது, கேட்கற மாதிரி இருக்கு. மற்றபடி பாட்டுல பெருசா இருக்கு. இப்ப சோசியல் மீடியால ஒன்று பரவிட்டு இருக்கு, திரிஷா வந்து பொங்க பரப்புத்தியாக கொண்டு வந்து புதிய புரட்சி தலைவின்னு போட்டாங்க. அது மாதிரி பாத்தீங்களா? திரிஷாக்கு அவருக்கு கலெக்ஷன் சொல்றீங்களா? போட்டாங்க சொல்லவா? அவங்க எங்க இருக்குது லாஸ்ட் டைம் வந்து தில்லி பட ஷூட்டிங் நடக்கும்போதே வீடு மாஸ்டர் பாத்தீங்களா? டான்ஸ் மாஸ்டர் வீடு அங்க தினேஷ் டான்ஸ் மாஸ்டர் வீடு. அவங்கள வந்து ஒரு 1:45 மணி நைட் வந்து டிராப் பண்ணுங்க. ஏன்னா அப்ப வந்து நம்ம பக்கத்துல அங்கதான் இருக்கு. அப்ப டிராப் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா 1 மணிக்கு அவங்க காருக்கு தான் திரிஷா வந்து அவங்க காருக்கு தான் இருக்கு. அப்பெல்லாம் வந்து இல்ல இல்ல சொன்னாங்க, அதெல்லாம் பொய். அப்ப கொள்கை பரப்புத்தியாக ஆவாங்க, கொள்கை பரப்புத்தியாக ஆவாங்க. அது அவங்க விருப்பப்பட்டா. அது மட்டும் இல்ல, வேற இந்த இப்ப நடிகை சொல்லும் போது பாத்தீங்களா? ஆமா, நடிகை சொல்லும் போது அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? நானும் இல்ல அது இல்ல, ராஜா சொன்னாங்களே அதை பத்தி ரொம்ப ரொம்ப தப்பான இல்லை. அவங்களே தப்பாட்டு திருப்பி அது ராதிகா சொல்றது வந்து இதை கண்டிப்பா போடுங்க. ராதிகா வந்து கேரக்டர் மேல வந்து இது மாதிரி ஒருத்தர் பார்த்து இருந்தாங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. ஆமா, அந்த வளர்ந்து வர நடிகைன்னா கண்டிப்பா வந்து யாரும் வந்து கேட்க முடியாது, அப்ப விட்டுருவாங்க. இவங்க வந்து ஒரு நல்ல வளர்ந்து வர அச்சீவ்மெண்ட் பண்ண நடிகை. அவங்க பார்த்தாங்கல்ல சார், அப்ப நினைச்சாங்கன்னா அவங்க அடிக்க முடியும். ஏன் அடிக்கல? மோகன்லாலே கேட்டாரு, ஏன் நீங்க என்கிட்ட சொல்லலன்னு கேட்டாரு. நினைச்சீங்கன்னா அவங்க அடிக்கலாம், ஆனா ஏன் அடிக்கல? அது மட்டும் இல்லைங்க, ராதிகா இல்லைங்க அவங்க யோகி இல்ல சார், படத்துல சான்ஸ் இல்லை. ராதிகா வந்து பாத்தீங்கன்னா பிரதாப் போத்தர் அப்புறம் வேற ஒருத்தர், அதுக்கப்புறம் பிசினஸ் பண்ண, அதுக்கப்புறம் அவங்கள விட்டுட்டு சரத்குமார் இந்த வயசுல சரத்குமார். ஆமா, அவங்க போயிட்டே இருக்குது. அது படம் கண்டினியூ பண்ணிதான் இருக்கு. ரெண்டாவது அது மட்டும் இல்ல சார், அவங்க ஒரு தயாரிப்பா வேடன் பிலிம்ஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா, அதுல ஒரு பாட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா எப்படி அரசியல்வாதிகள் வந்து ஒரு மாதிரியா வந்து பாட்டி கொடுப்பாங்க பாத்தீங்களா? இல்ல எல்லா மாளிகையில போய் எம்எல்ஏ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ராதிகா வந்து எல்லா கேர்ள்ஸும் கொடுத்தே வந்து அவங்க கவர் பண்ண வந்து பாட்டியே கொடுத்துருக்காங்க. ராதிகா எதுவுமே இல்லை. இந்த திரையுலகத்துல 90% வந்து அப்படிதான் இருப்பாங்க. இது வந்து அதெல்லாம் வந்து ரஜினிகாந்த் அவருக்கு கூட எனக்கு தெரியும் சொல்ல போன காலம் வந்து, ஏன்னா எல்லாமே அப்படிதான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு தெரியும், தெரியாம போயிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், தெரிஞ்சிட்டு சும்மா சொல்றாங்க சார். ராதிகா இத்தனை வருஷம் வாய்ப்பு கரெக்ட் தான். விசித்ரா இவ்வளவு வருஷம் அவங்க எப்படி வந்தாங்க அப்பயே கேட்டுக்க வேண்டியது. பிக் பாஸ்ல வந்து சான்ஸ் இல்லை, நீங்க சான்ஸ் பிடிக்கணும். 100% நடிகைகள் வந்து
தப்பாசிக்காரங்க யோகியம் இல்லை. நடிகர்களும் யோகியம் இல்லை, நடிகைகளும் யோகியம் இல்லை. ஏதோ ஒரு 10% தான் நடிகைகள். மற்றபடி இந்த இதுல வந்துட்டாங்கன்னாவே கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்க. நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ண போகணும். கண்டிப்பா. ஓகேங்களா? எல்லாமே A to Z. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.